ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாத்திஸ் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு கார்லிக் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுக்கலாம். மத்தியானத்துக்கு நீங்கள் சூடாகவும் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பூண்டு வந்து நம்ம நார்மலாக கொடுத்தா கண்டிப்பாக கிட்ஸு சாப்பிட மாட்டாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி பண்ணலாம். வாங்க, அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதுக்கப்புறம் நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய், நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் 3 கட்டி பூண்டு எடுத்துருக்கேங்க. நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. லைட்டாக தட்டினா போதுங்க, ரொம்ப தட்ட தேவையில்லை. கருவேப்பிலை ஒரு கொத்து. காரத்துக்கு வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. முந்திரி வந்து நான் ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணுறேங்க. பூண்டு வந்து ரொம்ப காரமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் முந்திரி ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட்டாக வருங்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலையெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. முந்திரியும் நல்லா செவந்துருக்குது பாருங்கள், பூண்டு எல்லாமே. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பூண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம பூண்டு அப்படியே கொடுத்தா கண்டிப்பாக நம்ம கிட்ஸு சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இன்னொரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, நிலக்கடலை ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கலாங்க. கடலை செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி 2 தக்காளியும் ஆட் பண்ணுறேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுருங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையில்லைங்க. நம்ம ஏன்னா பூண்டு நிறையாவே போட்டிருக்கோம், அதனால் இஞ்சி தேவையில்லை. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி வதங்கினதுனால இந்த மாதிரி தாங்க இருக்கும். எண்ணெயை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொரன்னு இருக்கும். நம்ம எண்ணெயோடு அரைச்சதுனால இந்த மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. அப்போ தான் அதோட வாசனையெல்லாம் போகும். பாருங்கள், நல்ல கிரேவி மாதிரி வந்துருச்சு. நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க ரைஸ் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை சின்னதாக கட் பண்ணி புதினாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு சொல்கிறேங்க. நான் 1 டம்ளர் ரைஸ் தான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ண போகிறேன். ரைஸ்க்கு மேலே நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக நம்மளோட பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பூண்டு சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலில் நிறையா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குங்க. பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள்.
இந்த பூண்டு சாதம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபிலாம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.